எல்லாருக்கும் நல்லதுதான் நான் செஞ்சேன். ஆனா அது இப்படி வந்து முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. இனி நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ராதிகா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. என்ன பண்ற நீ? மன்னிச்சிருங்க நிஷா. எங்களுக்கு என்னெல்லாம் அசிங்கம் பாரு. எல்லாம் ராதிகாவால. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா அவளாலதான் எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பா வீட்டுல நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு. என்னாச்சுன்னு போன் பண்ண கூட போலீஸ்காரங்க எங்களை விடல. அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்பவும் ராதிகா வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? நிஷா, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க இடத்துல இருந்து அப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன். நான் உடனே உங்க வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு கால் பண்றேன். ஒண்ணும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். என் புள்ள இப்படி பண்ணிட்டானே, அங்க வேற என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த டென்ஷன்லயே இருக்கு. ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, என்னங்க என்னாச்சுங்க, ஏங்க என்னாச்சுங்க, ஏங்க ஏங்க நெஞ்சு வலிக்குதா, ஏங்க தண்ணி குடிக்கிறீங்களா? ஐயோ மகேஷே, மகேஷே, ஐயோ கடவுளே, என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க, என்ன பாருங்க, ஏங்க யாராவது வாங்க. மகேஷே, மகேஷே, யாராவது வாங்க. அம்மா, என்னங்க, ஐயோ என்னங்க, ஏங்க அம்மா, அம்மா, ஐயோ டாக்டர் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்களே. ஏங்க அம்மா, அம்மா, அம்மா என்ன ரஜினி, அப்பாவை பாருமா, நெஞ்சு வலிக்குதுன்னு நெஞ்ச பிடிச்சாரு. இப்ப மயக்க மாட்டாரு போல இருக்கு. பேச்சு மூச்சே இல்லம்மா. அம்மா, எதுவும் ஆகாதும்மா, பயப்படாதீங்க. ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, எனக்கு ஒண்ணுமே ஓடலம்மா. சீக்கிரம் ஏதாவது சரி, பண்ணுமா. நான் ambulance அப்பா call ஹாஸ்பிடல் பண்றேன். கூட்டிட்டு போனோம். வந்துடுறேன். என்னங்க, ஹலோ ஆம்புலன்ஸ். என்னங்க, ஏங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க, 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 ரஜினி, என்னங்க பார்த்து. அம்மா, பயப்படாதீங்க அம்மா. ஒண்ணு ஆகாதும்மா, அழாதீங்க. நீங்க வாங்க, நீங்க அவர் கூட போங்க. நான் வண்டியில வந்துடுறேன். என்னங்க அப்படியே விட்டுட்டு போறீங்க? வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வருவாங்க. ரஜினி, எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் பார்க்கணும். எங்க இருக்க? என்னாச்சு? செஸ்ட் பெயின். உங்க பேஷண்ட் நேம் சொல்லுங்க. மிஸ்டர் மனோஜ். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ டாக்டர், இங்க ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
வராங்களா மேம்? கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொன்னீங்களா? சொல்லியாச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ரஜினி, அம்மா என் நிலைமைய பாத்தியாமா? புருஷன் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பிள்ளைங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒண்ணும் ஆகாது. ஸ்டேஷனுக்கு போய் ஜாமீன் வாங்கியாச்சு. அவங்கள வெளியில விட்டுட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எல்லாம் என்னாலதாம்மா. நீ என்னமா பண்ணுவ? உன் மனசு எனக்கு தெரியாதா? என்ன ராதிகா கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். அவ என் மாங்கல்யத்தை காப்பாத்த வந்த குல தெய்வமா நான் அவளை நினைச்சிட்டு இருந்தேன். அவ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அவருக்கு உடம்புக்கு வரும்போதும் டாக்டர் டென்ஷன் ஆகுற மாதிரி எந்த விஷயத்தையும் அவருக்கு செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நடக்கிறது எல்லாம் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் சொல்லுமா. ஏங்க எமர்ஜென்சி சொல்லிட்டு இருக்கோம். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்சா என்ன அர்த்தம்? டாக்டர் வருவாங்களா மாட்டாங்களா? மேடம், என்கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. என் வேலை இன்ஃபார்ம் பண்றது தான். அவங்க உள்ள ஏதாச்சும் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, வருவாங்க மேடம். இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீங்க இவ்ளோ அலட்சியமா பேசுறீங்க. இவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களெல்லாம் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். டாக்டர் எங்கன்னு சொல்லுங்க, நானே போய் பாக்குறேன். மேடம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. டாக்டர் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போவாரு. உள்ளதான் இருப்பாரு. அவ்வளவு அவசரம்னா நீங்களே போய் பாருங்க மேம். என்னம்மா இங்க சத்தம்? என்ன ப்ராப்ளம்? சார், எமர்ஜென்சின்னு ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்தா ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் பேசுறாங்க. நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். டாக்டர் ஏன் வரலன்னு என்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்த பேஷண்ட் சார், ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம இப்படியே வச்சிருப்பாங்க. இதுல என்ன சார் நியாயம் இருக்கு? அவர் ஹார்ட் பேஷண்ட் கூட. இந்த பாருங்கம்மா, இதுக்கு கார்டியாலஜிஸ்ட் வந்து தான் பார்க்க முடியும். ஆனா அவர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு மதியம் தான் வருவாரு. சார், என்ன சார் சொல்றீங்க? அப்போ அவர் மத்தியானம் வரைக்கும் இப்படி இருக்கணுமா? ரஜினி, என்ன பண்ணுது? ஏதாவது பண்ண சொல்லுமா. அம்மா சார், என்ன சார்? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பாக்குறேன். நர்ஸ், பல்ஸ் செக் பண்ணுங்க. ஒண்ணும் ஆகாதும்மா, அமைதியா இருங்க. சார், பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஓ மை காட், ரஜினி, பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்காரு. நீங்க கூப்பிட்டு வரும்போது இப்படிதான் இருந்தாரா? பார்த்தா கிரிட்டிக்கலா இருக்கே. அம்மா சார், என்ன சார் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க? ஒரு உயிர் உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா போச்சா? நான் என்னமா பண்ண முடியும்? எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அவைலபிள் இல்ல. உங்களுக்கு முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லனா உங்க இஷ்டம். சார், அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ் யாராச்சும் வாங்க. வாங்கிட்டாங்க. அம்மா பாத்து பாத்து தண்ணி எடுத்து போய் தண்ணி எடுத்துரு. please. பாத்துமா, இந்தாங்க. பாத்து 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 உட்கார வைமா. உட்காருங்கம்மா. உட்கார வைங்க. பாத்துமா, பாத்து பாத்து. அம்மா, என்னாச்சும்மா? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. தண்ணி கொடுங்க. தண்ணி குடுமா. சீக்கிரம். அம்மா 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 என்ன பாருங்க, கண்ணு தருங்க. அம்மா அம்மா என்னங்க? அம்மா அழாதீங்க. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்லுமா ரஜினி. அண்ணாச்சி, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அண்ணாச்சி. என்னமாச்சு? ஏன் உன் குரல் இப்படி பதறுது? சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? அண்ணாச்சி, என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அப்பா திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாங்க. அவரை ஹாஸ்பிடல் கொண்டு வந்திருக்கோம். இப்படியா ஒரு உசுர வச்சு விளையாடுவானுங்க? அண்ணாச்சி, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அண்ணாச்சி. நான் யார்கிட்ட என்ன கேக்குறது ஒண்ணும் புரியல. கவலைப்படாதமா ரஜினி, அந்த ஹாஸ்பிட்டல் தானே, நானே டாக்டர் அனுப்பி அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணாச்சி. அவர் ஏற்கனவே ரொம்ப சீரியஸா இருக்காரு. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணாச்சி. ஆனா
என்ன எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணாச்சி. சேச்சே, ரஜினி எவ்வளவு தைரியமான பிள்ளை நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசலாமா? இப்ப உடனே எல்லாம் நடக்கும் பாரு. நானும் நேரில் வர்றேம்மா. நான் வச்சிட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. யார பத்தியும் யோசிக்காம ராதிகா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே. கடவுளே, எப்படியாச்சும் இவரை காப்பாத்து. ரஜினி, இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் யாரும் வந்து பாக்கலமா? எல்லாரும் நானும் என் புருஷனும் அனாத மாதிரி நிக்கிறோம். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நான் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேம்மா. இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சரியாயிடுமா, நீங்க கவலைப்படாதீங்க. மனசு விட்டுறாதீங்கம்மா. வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. பாரு எப்படி இருக்காரு பாரு. ரஜினி, எப்படியாவது என் தாலியை காப்பாத்தி கொடுத்துருமா. அம்மா, எந்த காலத்திலயும் உன்னை நான் மறக்க மாட்டேன். என்ன கைவிட்டுறாத ரஜினி. அம்மா, என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்கம்மா. தைரியத்தை மட்டும் இழக்காதீங்க. நான் இருக்கேம்மா. நீங்க தைரியமா இருங்கம்மா. மனோஜன் ஹார்ட் பேஷண்ட் இவர் தானே? ஆமா. ஒண்ணும் இல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஐசியூ கொண்டு போகணும். டாக்டர் வந்துட்டு இருக்காரு. மேடம், நீங்க வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க. அம்மா, பயப்படாதீங்கம்மா. அம்மா, அழாதீங்கம்மா. அதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாம் ரஜினி, எனக்கு அப்பா நல்லாயிட்டாருன்னு தெரியற வரைக்கும் எதுவுமே வேண்டாம். அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் தண்ணி குடிங்க. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. குடிங்கம்மா. ஏமா ரஜினி. அண்ணாச்சி, அண்ணாச்சி, ஒன்னும் கவலைப்படாதம்மா. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் டாக்டர் எல்லா விஷயம் பேசிட்டேன். இந்த டாக்டர் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டாக்டர், பாத்துக்கோ. நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. நீங்க நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கண்கலங்கலாமா? உனக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? நீங்க நல்லா இருக்கணுங்க. ரஜினி சொன்ன மாதிரி நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு உதவி பண்ணலனா என் புருஷனோட நிலைமை. செஸ்ட் பெயின் வந்தப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லி எங்களை பயமுறுத்திட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிச்சு நின்னப்போ நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. உங்க கூட இருக்குது யாரு? ரஜினி இல்ல. அப்படி லேசில விட்டுறக்கூடிய ஆளா? இந்த மாதிரி தங்கமானவன யாருக்குமா வரும்? நன்றி சொல்லணும்னா நீங்க ரஜினிக்கு தான் சொல்லணும். வணக்கம் அண்ணாச்சி. ஏய், என்னப்பா நீ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆளை கொண்டு வந்தா நம்பிக்கை 4 வார்த்தை பேச தெரியாத உனக்கு? இப்படியா காப்பாற்ற முடியாது கொண்டு போங்கன்னு சொல்லுவ? இல்ல அண்ணாச்சி, தெரியாம. யோ, என்னையா தெரியாம? டாக்டர் கூட இல்லாம இத்த மாதிரி ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கீங்க.
பேசாம பூட்டிட்டு போங்க ஐயா. இப்ப உள்ள டாக்டர் போயிருக்காருல, காப்பாத்தியாருன்னு போயிருக்காரு. இதுக்கு என்னையா சொல்ற இப்ப? சாரி அண்ணாச்சி. இவங்களுக்கு நான் வந்து நின்ட்டேன். இது மாதிரி எத்தனை சனங்க வரும்? இது மாதிரி எல்லாத்தையும் இப்படித்தான் பேசிட்டு இருப்பியோ? மேனேஜர்னா மேனேஜர் வழி மட்டும் பார்க்கணும். இங்க பாரு, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? சாரி மேடம், மன்னிச்சிருங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி செஞ்சேன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோ. போ வேலையை பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. அட விடுமா. சரிம்மா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. சரியா? சரிங்க அண்ணாச்சி. அப்ப நான் வர்றேம்மா. ரொம்ப நன்றிங்க. தைரியமா இருங்கம்மா. ரஜினி கூட இருந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க. அப்ப நான் வர்றேன், கிளம்புதம்மா. டாக்டர், டாக்டர் என்னாச்சு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹி இஸ் ஆல் ரைட். கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. கருப்பசாமி. டாக்டர், இப்ப போய் பார்க்கலாமா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. அப்ப நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகேம்மா. அம்மா, நிஷா, என்னாச்சுமா? அரவிந்த், அப்பா எப்படிமா இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பா நல்லா இருக்காருப்பா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. ரஜினி மட்டும் இல்லன்னா உங்க அப்பாவோட நிலைமை என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. தேங்க்ஸ் ரஜினி. எங்க அப்பாவை எங்களுக்கு திருப்பி கொடுத்ததுக்கு இது கைமாற நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல. தேங்க்ஸ் ரஜினி. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களாம் எங்களை மன்னிச்சா அது போதும். இல்லம்மா ரஜினி, அந்த மாதிரி கோவம் என் மனசுல எதுவுமே இல்ல. சரியான நேரத்துல அந்த கருப்பசாமி தான் உன்னாங்க அனுப்பி வச்சுதான் நான் நினைக்கிறேன். எங்க குடும்பத்துக்கே நீதான் தெய்வம்ன்ற அளவுக்கு ஒசந்து நிக்கிறம்மா. ஐயோ, நிஷா, அப்பாவுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. டாக்டர் வந்து சொன்ன அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எல்லாம் சரியாயிடும். நான் வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. சரி. ராதிகா, ராதிகா, மாமா, ராதிகா இங்க. ராதிகா உள்ளதா இருக்கா ரஜினி? ராதிகா, என்னம்மா என்னாச்சு? என்ன காரியடி பண்ணிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இப்படி பண்ண? ஏங்க வேண்டாங்க. சொன்னா கேளுங்க. எல்லாம் உன்னாதான். நிறுத்துங்கன்னு சொல்றேன். எல்லாம் உன்னாதாண்டி. வேண்டாங்க. இங்க பாருங்க, இங்க வாங்க. கேளுமா, சொல்றது கேளுங்க, வாங்க. கொஞ்சம் அமைதியா உட்காரு. உட்காரு. ரஜினி அழாத. ரஜினி, எதுக்கு ரஜினி அழற? ரஜினி என்னாச்சு? சக்கரை தண்ணி எடுத்து கொடுமா. கொடு. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. ஐயோ ரஜினி, என்ன ரஜினி, என்ன ஆச்சு? எதுக்கு அவளை போட்டு இப்படி அடிக்கிறேன்? அடிக்கிறதா அவளை? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல அவளை அப்படியே போட்டு அடிச்சு கொன்னுடணும். கொலைகாரி ஒருத்தர் உசுர் எடுக்க பார்த்திருக்கா. என்னடி சொல்ற? இவ மருமகளா வந்தா அவங்க புருஷன் ஆயுசோட இருப்பாங்கன்னு நம்பி அந்த அம்மா பொண்ணு கேட்க வந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இவ பொண்ட காரியத்தினால இன்னைக்கு அரவிந்தோட அப்பா உயிரோட போராடுற மாதிரி ஆயிடுச்சுமா.
உன்னை மருமகளை ஆக்கணும்னு நினைச்சதை தவிர என்னடி பண்ணுச்சு அந்த குடும்பம் உன்னை? ஆ? அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கேவலத்தை உண்டாக்கி வச்சிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? நிறுத்து. 5 வருஷமா என்ன லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லி தானே பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போனா. இப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன வேண்டானா அது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லையா? என்னது 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாரா? இதென்ன புது கதையா இருக்கு? ஆமா மாமா, அவனே என்ன கூப்பிட்டு சொன்னான். அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? எல்லாத்தையும் பேசி முடிச்சு சமாதானமாகி கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்கிட்டாங்களே. கடைசி நிமிஷத்துல நீ வந்து கேவலமா பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. ஆமாண்டி ராதிகா, இந்த கல்யாணம் நடந்திருக்கோண்டி இப்படி மொத்தத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியேடி.